கேஸ் எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் அப்படி இப்படி திக்கி திக்கி பேசினா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நியூபேர்ன் பேபிஸ்க்கெலாம் 6 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் ராகிப்பால் கஞ்சி ஆப்பிள் இதெல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. நான் என்னோடய பேபிக்கு ஆப்பிள் எப்படி கொடுத்தேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் நார்மல் சைஸ் ஆப்பிள் எடுத்திருக்கேங்க. அதாவது கல் ஆப்பிள் தான் எடுத்திருக்கேன். அதில் உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டேங்க கட் பண்ணி. அதாவது தோலில் முன்னெல்லாம் ஆப்பிள்னாவே தோலில் தான் சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கெங்க தோலில் சத்து இருக்குது, மெழுகுதாக இருக்குது, அதை பார்க்கல பக்குன்னு இருக்குது. ஸோ அதனால் நான் மேலே உள்ள தோல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆப்பிள் ஸ்லைஸாக, அதாவது கண்ணாடி மாதிரி ஸ்லைஸாக, கண்ணாடி மாதிரி சொல்ல முடியாது, கொஞ்சம் தின்னாவும் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பாயில் பண்ணியிருக்கேங்க. நல்லா பாயில் பண்ணி அந்த தண்ணி சுண்ட வத்துற வரையும் நல்லா பாயில் பண்ணாங்க. இன்னும் சில பேர் ஆப்பிள் ஃபுல்லாகவே அப்படியே கட் பண்ணாமல் கழுவிட்டு அப்படியே ஃபுல்லாகவே வச்சு வேக வைக்கிறாங்க. இட்லி வேறு மாதிரிலாம் இல்லை, நார்மலாக வேக வச்சுட்டு அது நைஃப் வச்சு பார்த்துட்டு வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்துடுறாங்க. அப்போ அந்த வாட்டர்லாம் வேக வச்ச வாட்டரில் எல்லாம் ஆப்பிளோட சத்து இறங்கியிருக்கும் தானே. ஸோ இன்னும் சில பேர் கழுவிட்டு தோலை கட் பண்ணாமல் ஸ்லைஸ் பண்ணி வேக வச்சு கொடுக்குறாங்க. அது இப்போ அந்த தோலில் உள்ள மெழுகுலாம் என்ன ஆகும், மெல்ட் ஆகும்ல. அதனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கட் பண்ணி வேக வச்சு கொடுத்துட்ருக்கேங்க. ஃபுல்லாக இது மாதிரி கட் பண்ணி நல்லா பாயில் பண்ணுங்க. அந்த தண்ணி சுண்டுற வரையும் நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு மேஷர் வச்சு உடனே நல்லா மேஷ் பண்ணி மாவு ஆப்பிள்லாம், ஏன்னா மாவு ஆப்பிள் டக்கு மேஷ் பண்ணால் கூட நல்லா கூழ் மாதிரி பேஸ்ட்டாக வருது. பட் கல் ஆப்பிள் அப்படி இல்லை, சுட மேஷ் பண்ணால் தான் கூழ் மாதிரி வருது. ஸோ கூழ் மாதிரி பேபிகிட்ட டக்குன்னு டைஜஷன் பண்ண முடியல இல்லையா, அதனால தான். ஸோ அவ்வளோதான் கைஸ், மேஷ் பண்ணிவிட்டு பேபிக்கு கொடுக்கலாம். ஓகே கைஸ், பாய்.